இந்த சர்க்கரை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தணும் சில புள்ளி விவரங்களை நான் கண்டுபிடிச்சேன். மருத்துவர்களுடைய ஆலோசனை என்னன்னா, ஆண்கள் ஒரு நாளைக்கு 36 கிராம் சர்க்கரையை சாப்பிடலாம். அதான் அவங்களுடைய அளவு. 36 கிராம் என்பது 9 டீஸ்பூன். 9 டீஸ்பூன் தான் ஒரு ஆணுக்கு எல்லை, ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டிய சர்க்கரை. பெண்களுக்கு ஒரு நாளைக்கு அவர்கள் சாப்பிடக்கூடிய சர்க்கரையின் எல்லை எவ்வளவா இருக்கின்றது என்றால், ஒரு நாளைக்கு 6 டீஸ்பூன், 25 கிராம். இதுதான் ஒரு பெண் சாப்பிடக்கூடிய ஒரு எல்லை என்று மருத்துவர்கள் இந்த ஆலோசனையை தருகின்றார். இதை எடுத்தீங்கன்னா, இதை நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் சாப்பிடக்கூடிய காரியங்களை நீங்க இதை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க கோக் குடிக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு பாட்டில் கோக், ஒரு பாட்டில் 330 ml கோக் குடிச்சிங்கன்னா, அந்த ஒரு பாட்டில் கோக்ல எவ்வளவு சர்க்கரை இருக்கு தெரியுமா? 28 கிராம் சர்க்கரை இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கே ஒரு மனிதனுக்கு 36 கிராம் தான். ஆனால் ஒரு கோக் குடிச்சிங்கன்னா 3/4 மேலே அந்த நாளுக்கு தேவையான சர்க்கரை நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டீங்க. சரி விடுங்க, நீங்கள் கோக் குடிக்கிறது இல்லை பாசல், நான் அதெல்லாம் குடிக்கிறது இல்லை. நான் வெறும் பிஸ்கெட் ஒன்லி, பிஸ்கெட் தான் நான் சாப்பிட்றேன். சரி 2 குட் டே பிஸ்கெட் சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன். 2 குட் டே பிஸ்கெட்டில் 21 கிராம் சர்க்கரை இருக்காம் 2 பிஸ்கெட்டில். இது நான் ஏதோ சும்மா சொல்ல, இதெல்லாம் நான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி உங்களோட கூட சொல்றேன். 21 கிராம் சர்க்கரை அப்படின்னா ஒரு நாளைக்கு தேவையானதற்கும் அதிகமானது. அப்படின்னா நீங்க 2 பிஸ்கெட் சாப்பிட்டா மீதி நாளெல்லாம் உபவாசம் பண்ணணும், சாப்பிட முடியாது. இல்லை ஏற்கனவே உங்க எல்லைக்கு பக்கம் வந்துட்டீங்க. சரி மைசூர் பாக்கு சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், அதுல 15 கிராம் சர்க்கரை இருக்காம் ஒரு மைசூர் பாக்கு. இப்போ கேள்வி, எத்தனை சாப்பிட்டீங்க? அதான் கேள்வி. ஏன்னா 2 சாப்பிட்ருந்தீங்கன்னா முடிஞ்சது, அந்த நாளைக்கு தேவையான சர்க்கரை நீங்க ஏற்கனவே சாப்பிட்டீங்க. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் இப்படிலாம் சர்க்கரையெல்லாம் சாப்பிட்றது இல்லை, நான் ஒன்லி ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிற ஆள், நான் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிச்சு தான் 100% நான் ஆரஞ்சு ஜூஸ் 100% ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ், ஒரு கிளாஸ் ஆப்பிள் ஜூஸ், அதே 330 ml எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் ஃப்ரெஷ் 100% ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிங்கன்னா அதில் 26 கிராம் சர்க்கரை இருக்காம். 26 கிராம் அப்படின்னா ஒரு கிளாஸ் கோக்குக்கு 28 கிராம் இருக்கு, ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸுக்கு 26 இருக்கு. நீங்க அதுக்கு கோக்கே குடிச்சிருந்துக்கலாம் சந்தோஷமா. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்த்தது என்னன்னா, நம்ம பழங்கள் சாப்பிடும் பொழுது அதை முழுமையா சாப்பிட்றது தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். அப்படின்னா நீங்க ஒரு டப்பா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 50 பழம் புளிஞ்சு அதோடைய ஜூஸ் இருக்கும். நீங்க அது ஒரே கிளாஸ்ல 15 பழத்தை குடிச்சிட்டீங்கன்னா அந்த 15 பழத்தோடைய சக்கரை உள்ள வந்துருச்சு. சக்கரை தான், ஆனாலும் இனிப்பு சக்கரை தான். ஆனால் அதே இது நீங்கள் 15 ஆரஞ்சு சாப்பிட முடியுமா? கஷ்டம். அதை விடுங்க. சில பேர் காலையில் ஒரு கப் டீ, மத்தியானம் ஒரு கப் டீ, சாயங்காலம் ஒரு கப் டீ, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டீ வச்சுக்கோங்க. டீ குடிக்கிறது பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் நிறைய பேர் டீ இல்லை, பாயாசம் தான் குடிக்கிறீங்க. ஏன்னா அதில் யோசிச்சு பாருங்களேன், ஒரு டீயில் நீங்கள் 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா 3 டீ குடிச்சிங்கன்னா முடிஞ்சுது. அதுதான் அந்த நாளுக்கு தேவையான அத்தனையும் அதுலேயே உள்ள இருக்குன்னு ஆண்டோடைய வார்த்தையில நம்ம பார்க்கக்கூடிய சத்தியங்களை நாம் அபியாசப்படுத்தணும்னா இதில் நம்ம கவனமா இருப்பது அவசியம். கேளுங்களேன், இந்த வசனத்தை கேளுங்களேன். நீதிமொழிகள் 25:16 வாசிங்களேன். தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். ஸோ தேனை எப்படி சாப்பிடணும் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது? மட்டாய் சாப்பிடணும். ஒரு அளவோடு கூட, அதிகமாக அதை சாப்பிடாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மட்டாய் சாப்பிடுங்க. ஏன்னா மிட்டாயே மட்டாக சாப்பிடுங்க.